ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 12th இங்கிலீஷ்க்கான ரொம்ப இம்பார்ட்டன்டான 3 and 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம்பா. அதாவது இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதான் பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின் ஃபஸ்ட் தான் பசங்க ஆன்சர் தெரியுதா பாருங்கள். தெரியாமல் தான் போய் டக்குன்னு படிக்க ஆரம்பிச்சிருப்பா. கண்டிப்பாக இதுலேருந்து உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு நிச்சயமாக கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதோட மட்டும் இல்லாமல் பேராகிராஃப் எது படிக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். சரி வாங்க அது முழுசாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பசங்க இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பில் பட்டனை ஆல்னு செட் பண்ணுங்க. இன்னும் வரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்ல நம்ம பசங்க ஜாயின் பண்ணாமல் தான் போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ அதில் தான் நான் பசங்களான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அங்கே தான் அப்லோட் பண்ணுவேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஒன் வந்து வாட் வாஸ் லூசியா சஃபரிங் ஃப்ரம், வெரி இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக வந்து உங்கள் பப்ளிக் எக்ஸாம்லும் பல தடவை கேட்ட கொஸ்டின் இந்த 6th கொஸ்டின். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நைஸ் கப் ஆஃப் டீ. ஸோ இது அதாவது நம்ம பசங்க முக்கியமான மேட்டர்னா லெசன் படிச்சுட்டு அதோட ஆத்தர் பேர் படிச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹவு டஸ் த ஆர்மி டீ டேஸ்ட். செகண்ட் ஒன் வாட் இஸ் த செகண்ட் கோல்டன் ரூல் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீ. தேர்ட் ஒன் டஸ் த ஆத்தர் லைக் ட்ரிங்கிங் டீ வித் ஆர் வித்வுட் சுகர், வெரி இம்பார்ட்டன்ட். டபுள் ஸ்டார் போட்டு வச்சிங்க. மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின் சொல்லக்கூடிய இந்த தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் ஒன் ஹவு டஸ் ஆடிங் சுகர் அஃபெக்ட் த டேஸ்ட் ஆஃப் டீ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ப்பா வாட் ஹேப்பன்ட் வென் த டாக்டர் கப்புள் வாஸ் crossing the state. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வாட் வேர் டாக்டர் பேர்னெட்ஸ் ஃபீலிங்ஸ் வென் he was hospitalized after an accident. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் டிட் த ட்ராலி டிரைவர் சஃபர் ஃப்ரம். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இது இருக்கிற ஏதாச்சும் கொஸ்டின் ஆன்சர் தெரியல அப்படின்னா டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பசங்களுக்கு நோட்ஸ் கைட்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா நம்ம டெலியில் போட்டு வருவோங்க. சரியா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ஹவு டிட் த பாய் ஹூ பிளேட் த மெக்கானிக் லாஸ் இஸ் ஐசைட். ஃபிஃப்த் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின் சொல்லக்கூடிய இந்த 5th கொஸ்டின் வாட் வாஸ் த ப்ரோஃபவுண்ட் லெசன் தட் டாக்டர் பேரண்ட்ஸ் லேர்ன் ஃப்ரம் த பாய்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட்ல பார்த்து வச்சுங்க. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க. அதாவது சுமிட் லெசனில் ஒய் டிட் த ஒரிஜினல் ஜஸ்ட் ஆஃப் த மவுண்டனைஸ் ஸ்டார்ட் ஃபேடிங். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேர்ப்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். நல்லா பார்த்து வச்சு இந்த 3 கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த ஸ்டூல் தட் த நரேட்டர்ஸ் ஃபேமிலி ஹேட். ஓகேங்களா? செகண்ட் ஒன் வந்து ஒய் வேர் த 2 chairs கம்பேர் டு ராம லக்ஷ்மணா, டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. கண்டிப்பாக படிச்சாங்க, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் வந்து வாட் ஹேப்பன் டு த விசிட்டர் வென் he sat on the stool. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்ப்பா ஆன் த ரூல் ஆஃப் த ரோட். ஸோ இந்த கொஸ்டின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 தான் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்து வச்சிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் லிபர்ட்டி அக்கார்டிங் டு த ஓல்டு லேடி. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின் இப்போ வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது வாட் டஸ் த ரூல் ஆஃப் த ரோட் மீன். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், டபுள் ஸ்டார் போட்டு வச்சிங்க. கண்டிப்பாக படிச்சானுப்பா. ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் பசங்களா ஹவு வுட் லிபர்ட்டி காஸ் யூனிவர்சல் சாஸ். ஓகேங்களா? வெரி இம்பார்ட்டன்ட். சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 3 மார்க் அதாவது கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் பசங்க பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் பேராகிராஃபா. ஸோ இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் கொடுத்தோன்னே நான் பசங்க முக்கியமாக டவுட் வரும். ப்ரோ பேராகிராஃப்கான பப்ளிக் ப்ரெசன்டேஷன் வீடியோ எப்போ போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பசங்களுக்கு இன்னைக்கு நைட்டு நாளைக்கு காலையிலுக்கு வந்து இங்கிலீஷ்க்கான பப்ளிக் ப்ரெசன்டேஷன் வீடியோ போகிறப்பா. ஸோ எப்படி நீங்கள் பேராகிராஃப் எழுதணும், அதே மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி எழுதுனா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, பேராகிராஃபில் என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குன்னு மொத்தம் புட்டு வைக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் முழுசாக பார்க்கணும்னு நினச்சின்னா நம்ம சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்கப்பா. சரி வாங்க பேராகிராஃப் பார்த்தலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேசியோனட்ரி, அதுக்கப்புறம் யூலிசஸ், இதெல்லாம் பார்த்தீங்க போயம்ல. ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் 2 ஜென்டில்மேன் ஆஃப் ஃபெரானா, எ நைஸ் கப் ஆஃப் டீ செகண்ட். தேர்ட் வந்து ஆன் த ரூல் ஆஃப் த ரோட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப். சப்ளிமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் லைஃப் ஆஃப் பை வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்டு கொஸ்டின். அதுக்கப்புறம் த மிட் நைட் விசிட்டர் கண்டிப்பாக படிங்கப்பா. தேர்ட் ஒன் ரிமெம்பர் கேசர். ஓகேங்களா? ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும். நம்ம பசங்களுக்கு அடுத்த வீடியோவில் இங்கிலீஷ் கிராமட்டிக்கல் கொஸ்டின் இது இம்பார்ட்டன்ட் இருக்கு. சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் இது எல்லாமே தொடர்ந்து போட்டு இருப்போம்ப்பா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பில் பட்டன் ஆன்லைன் செட் பண்ணுறேங்க. மறக்காம டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு, கீழே டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க.